வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கையோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று எமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க எம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். நாம் வழக்கமாக இந்த மன்றத்திலே கூறுவது, பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை என்று. ஐயா கடந்த 3 வருடங்களாக பல தொடர் சிந்தனை உரைகளை நமது மன்றத்திலே வழங்கி வருகின்றார்கள். ஐயாவை தெரியாதவர் யாரும் இருக்க முடியாது. ஆன்மீகத்திலே, குறிப்பாக வேதாத்திரியத்திலே தன்னை முழுமையாக 37-38 வருடங்களுக்கு மேலாக ஈடுபடுத்தி வேதாத்திரிய ஆய்வுகளை ஆழமாக மேற்கொண்டு ஆழ்ந்த புலமைத்துவம் பெற்றவர். வேதாத்திரியத்திற்காகவே தன்னை ஏற்படுத்தவர். 12 புத்தகங்கள், நூல்களை கூட ஐயா வேதாத்திரியத்தை அடிப்படையாக வைத்து ஆன்மீகத்தை விளக்கி எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஐயா எழுதிய ஒரு நூல்தான் ஆன்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனைகள் என்ற அறிவியல் கருத்து என்ற புத்தகம். அந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து கடந்த 18 சிந்தனை உரைகளை ஐயா வழங்கி இருக்கின்றார்கள். இந்த தொடர் சிந்தனையிலே இன்று ஆன்மா தொடர் சிந்தனையின் பாகம் 19. இப்பொழுது இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, நமது ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 19ஆம் பாகத்தில் இன்றைக்கு ஆத்ம தூய்மைக்கான செயல் திட்டங்கள் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற 4-5 வகுப்புகளிலே ஆத்ம தூய்மைக்கான வழி வகைகள் என்ன என்பதை பற்றி ஆய்ந்தோம். அதாவது வாழ்க்கையை பற்றிய, இறை தத்துவத்தை பற்றிய, இறை நீதியை பற்றிய தெளிந்த நல் அறிவு வேண்டும். அதை அறிவதற்கு மனம்தான் அடிப்படை. மனதின் மூலமாகத்தான் பயணத்தை துவங்க வேண்டும். இந்த மனமோ 6 வகையில் தன்மாற்றம் அடையக்கூடியது. அந்த காந்த தன்மாற்றத்தை அறிய வேண்டும். அதில் உள்ள பதிவுகளை முறைப்படுத்தக்கூடிய வகையிலே பழுக்கு அஞ்சும் பண்புள்ள சந்ததியாக பிறக்கவும் வேண்டும், பெறவும் வேண்டும் என்று 4 அம்சங்களை நம்ம சிந்தித்தோம். இவற்றுக்கான செயல் திட்டம் என்ன? வழிவகை சரி, செயல் திட்டம் வேண்டும் அல்லவா? மகர்ஷி வருவதற்கு முன்பு வரைக்கும் சில 1000 ஆண்டுகளாக, 3000-4000 சொல்றாங்க, சில 1000 ஆண்டுகளாக இந்த தத்துவங்கள்
இந்திய திருநாட்டிலே பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது தனி மனித ஒழுக்கத்திலே, குடும்ப அமைப்பிலே, சமுதாய அமைப்பிலே, இந்த நாட்டின் பல்வேறு துறைகளிலே என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று பார்க்கின்ற போது பாரதியார் சொன்னதுதான் நினைவரும். நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகெட்ட மனிதனை நினைந்து விட்டார். அப்படித்தான் இருக்கிறது நாடு. காரணம் என்ன என்றால், எல்லாருக்கும் தர்ம நியாயம் தெரியும். இன்னும் சொல்ல போனால், கண்ணாசன் தான் அழகா சொல்லி வைத்தார். கொள்ளை அடிப்போன் வள்ளலை போல, கோவிலை இடிப்போன் சாமியை போல, ஊழல் செய்பவன் யோகியன் போல, ஊரை ஏய்ப்போன் உத்தமன் போலே காண்கின்றான் என்று ஒரு 4 வரிகளை சொல்லுவார். அதே மாதிரி தத்துவத்தை பேசுகின்ற போது பார்த்தீங்கன்னா, இவரை போல ஒரு சான்றும் உலகத்தில் இல்லை என்று சொல்ல தோணும். ஆனால் செயல்பாடு பார்க்கின்ற போது முற்றிலும் வேறு விதமாக இருக்கும். காரணம் என்ன என்றால், செயல் திட்டம் இல்லை. என்னதான் தத்துவங்களை பேசினாலும், தர்மத்தை பேசினாலும், அதை பழக்கத்திற்கு, நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் முறையான பயிற்சிகள் வேண்டும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்றார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவ பெருந்தகை. சொல்லிய வண்ணம் செய்வது என்று அதான் வாழ்ந்து பார்ப்பது. ஒரு தத்துவத்தை படித்தால் மட்டும் போதாது, பேசினால் மட்டும் போதாது, அதை வாழ்ந்து பார்க்க வேண்டும். அவனுடைய பலன் என்ன என்பதை வாழ்ந்து பார்க்கின்ற போதுதான் வள்ளுவர் சொன்னது போல, வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுகிறீர்களோ, முதல் இந்த ஆசைகளெல்லாம் விட்டுடுங்க. அதன் பிறகு நீங்கள் பெறக்கூடிய வெகுமதிகள் பல. இதே கருத்தை ஓஷோ சொல்லுவார். தேடுவதை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும். அப்போ உலகம் எதை தேடுகிறது? அதை நிறுத்திவிட்டால் கிடைக்குமா? வாழ்ந்து பார்க்கணும். அதான் செயல் திட்டம். ஆத்மாவின் களங்கங்களை தெய்வ நீதி அறிவிக்கும் வகைதான் உடல் நோய்கள், மனக்குறைகள், சிக்கல்கள், இது போன்ற பல வகையான பிரச்சனைகள் புத்தம் வரைக்கும். நமக்கு நோய்களோ பல வகை பிரச்சனைகளோ வருகின்ற போது தவிப்பு வருகிறது எல்லோருக்கும். என்ன தவறு செய்தேன், அதுதான் எனக்கும் புரியவில்லை என்றெல்லாம் தவிப்பு வருகிறது. ஆனால் விடையை தேடியவர்கள் மிக குறைவு. தேடியவர்களிலே தெளிந்தவர்கள் கிட்டத்தட்ட இல்லை. அதனால் அந்த கேள்வியில் காற்றோடு போய்விடுகின்றன, நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து சேரவில்லை. அதாவது இறை நீதி நமக்கு அறிவிக்கின்ற அறிவிப்பு தான் நோய்கள், பல வகையான பிரச்சனைகள். என்ன அறிவிக்கிறது? என்னுடைய விதிக்கு முரணாக நீ வாழ்ந்தாய், அதனால் நீ என்னுடைய தண்டனைக்கு உள்ளாகின்றாய். இது கூட தண்டனை அல்ல, என்னுடைய மர கருணை. உன்னை தூய்மை செய்வதற்காக, சுத்தப்படுத்துவதற்காக நான் கருணையோடு இந்த நோயையும் தருகிறேன், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியையும் தருகிறேன், அதற்கான மருத்துவங்களையும் நானே தருகிறேன். நாம் என்ன செய்யணும்?
இதை நினைவு கூர்ந்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். தவறு என்பது தவறை செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். இந்த நியதி இல்லை என்றால் பாவங்களும் குற்றங்களும் பெருகிக் கொண்டேதான் போகும். இன்றைக்கு நீதித்துறையே எப்படி இருக்கிறது? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, when you can buy judgment, why to hire a lawyer அப்படின்னு சொல்லுவாங்க. நீதியே விலை கொடுத்து வாங்க முடியும் என்றால் வழக்கறிஞருக்கு இவருக்கே ஃபீஸ் கொடுக்குறீங்க, நேரம் நீதிபதிக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தீர்ப்பு வேணுமோ அதை கொடுத்துருவார். ஸோ இதுதானே பல சிக்கல்கள் காரணமாகிறது. இப்போ ஏன் இந்த அவலம் என்றால், மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மனதை முறைப்படுத்தக்கூடிய, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை மட்டும் சாஸ்வதம் அல்ல, இவையெல்லாம் ஏற்கனவே நமக்காக நிச்சயிக்கப்பட்டு விட்டவை. நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, இது நிகழ வேண்டிய காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதே போல நாளைக்கு நம்முடைய சந்ததிகளின் வாழ்க்கையிலே நிகழ வேண்டிய செயல்களுக்கு மூலம் எங்கே என்றால் இன்றைக்கு நாம் செய்கின்ற செயல்கள். இதன் விளைவைத்தான் அங்கே பிற்காலத்தில் நாமோ நம்முடைய சந்ததிகளோ சந்திப்பார்கள். எனவே இந்த தெய்வ நீதி என்பது மிக துல்லியமானது, மிக துல்லியமானது. எதையும் அது மன்னிப்பதும் இல்லை, மறந்து போவதும் இல்லை, தண்டிக்காமல் விடுவதும் இல்லை. இல்ல விதிவிலக்கே கிடையாது. இதை ஆணித்தரமாக கேட்டு சிந்தித்து தெளிந்து பின்பற்றி வாழ்வதுதான் நடைமுறை வாழ்க்கை, அதுதான் செயல் திட்டம். சரி, இப்போ இதற்கான செயல் திட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் நமக்கு தேவைப்படுகிறது? இப்போ உடலுக்கான சிக்கல் என்ன? உடல் நோய்கள் ஏன் வருகின்றது? காரணம் இல்லாமல் நோய் வருகிறதா? சாத்தியமே இல்லை. இயற்கை விதியே அப்படி கிடையாது. செயலுக்கு தக்க விளைவுதான் இயற்கை விதி. அப்ப உடலிலே நோய் வருகிறது என்று சொன்னால் எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது என்று அர்த்தம். என்ன தவறு செய்ய முடியும்? உடலுக்கு நோய் வருகிறது சொன்னால் என்ன தவறு செய்ய முடியும்? ஒன்று, சரியான அளவான முறையான உணவு பழக்கம் இல்லை. கண்டதை கண்ட நேரத்திலே உண்ணுகின்ற என்ன சொல்லுவது நாகரிக கலாச்சாரம், இது முக்கியமான காரணம். அதாவது நோய் வருவதற்கான 100% காரணத்திலே 90% இதுதான் காரணம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். உடம்புக்கு மருந்தே தேவையில்லை என்று தீர்ப்பளிக்கிறார் வள்ளுவர். அதில் சப்ளஸ் வைக்கிறார். எப்போ தேவையில்லை? அருந்தியது அற்றது போற்றி உனின். அருந்தியது, அதாவது உணவே மிகப்பெரிய ஒரு தலைப்புங்க. ஏன்னா இந்த உணவை பற்றிய அறிவு எத்தனை பேருக்கு உண்டு? எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய படிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த உணவை பற்றிய அறிவு உண்டா என்று பார்த்தீங்கன்னா, எது ருசியா இருக்குன்னு மட்டும்தான் அந்த அறிவு செயல்படுதே தவிர, இந்த சுவை வருவதற்கான காரணிகள் என்ன, சுவை எப்படி வரும்? அசைவத்தை அப்படியே
ஒரு துண்டு கறி எடுத்து வாயில போட்டு யாராவது சாப்பிட சொல்லுங்க பார்ப்போமே, சாப்பிட்ருவாங்களா? ம். அப்ப சாப்பிட முடியாத அந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடிய அளவிலே சுவையூட்டுவது எது? எண்ணெயும், மசாலா சாமான்களும். அப்ப சாப்பிட முடியாதது மேக்கப் போட்டு சாப்பிடுறோமே. சாப்பிட முடியாதது இறைவன் படைக்கவில்லையே. சாப்பிட முடியாததை இறைவன் படைக்கவில்லையே. இப்போ சிந்தித்து பார்த்து பயன்படுத்தணும். அதே போல அடுத்தது உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். எல்லாமே ஒன்றோடொன்று பின்னி பிணைந்ததுதான். இப்போ உடல் நலம் கெடுகிறது என்று சொன்னால் உணவிலே ஒழுங்குமுறை இருக்கணும், உழைப்பிலே அளவு முறை இருக்கணும், உறக்கத்திலே கால மேலாண்மை இருக்கணும், தாம்பத்தியத்திலேயும் தெளிந்த அறிவு இருக்கணும், எண்ணம் எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. அதை நல்ல எண்ணமாக பின்பற்ற முடியவில்லை என்றாலும் கூட சுயநலம்தான் அதுக்கு அடிப்படை. எண்ணத்திற்கு மனசுக்கு அடிப்படை சுயநலம். அந்த சுயநலத்தை மையமாக கொண்டு நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் இல்லை என்றாவது தன்னைத்தான் காத்து கொள்ளணும் இல்லையா? அப்ப உடல் ஒரு பிரச்சனை. அடுத்தது உயிர் இயக்கம். எல்லாரும் தான் இளமை காலத்திலிருந்து முதுமை வரைக்கும் வாழ்கிறோம். சிலர் முதுமையிலே கூட உடல் நலத்தோடு இருக்கிறாங்க. சில பேர் 40 வயதிலேயே நோயாளியாகிறாங்க. என்ன காரணம்? அதை சீர்படுத்தணும். எல்லாம் இருந்தாலும் மன நிறைவு இருக்கிறதா? மகிழ்ச்சி ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, நல்ல உள்ளம், பண்பட்ட குடும்ப மேன்மை, நாடறிந்த புகழ் வாழ்க்கை, எல்லாம் அமைந்தவர்களும் மனம் நிறைவாக இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்ப்பேன். ஏன் நிறைவு இல்லை? என்னை விட அவன் மேல இருக்கிறானே, இல்லை நான் இன்னும் உயரணும்னு நினைக்கிற முடியலையே. இந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் தானே காரணம். அப்போ மன நிறைவு மனிதனிடம் இல்லை. அடுத்தது உடல் நலம் போச்சு, உயிர் வளம் போச்சு, மன வளம் போச்சு. இந்த மூணும் போன பிறகு பிஹேவியரல் சயின்ஸ், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும்? உறவு, நட்பு, சமுதாயம் இவர்களோடு இணைந்து தானே வாழ வேண்டியிருக்கிறது. நட்பு நலம் போயிடும். பிறகு இதெல்லாம் சும்மா நம்மோட போயிடுதா? எந்த ஒரு சிறு அனுபவத்தை கூட தவற விடாமல் 24/7 சொல்றாங்களே, ஒவ்வொரு சனமும் இந்த உடலின் அசைவுகளை பதிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக நீதிமன்றம். சித்திரகுப்தன் கணக்கு. நம்முடைய கருமையத்திலே, ஆத்மாவிலே எல்லாம் இருப்பாய் கொண்டே இருக்கும். கண்டினியூஸ் ரெக்கார்டிங் போய்கிட்டே இருக்கும். போனா என்ன? உள்ள போதா அவ்வளவுதானே, பிரச்சனை இல்லை. உள்ள எத்தனை குப்பை போனாலும் பிரச்சனை இல்லை. எப்போ பிரச்சனை சிக்கலாக வருகிறது என்றால், உள்ளே போனது உள்ளே இருக்காது, அது வெளியே வரும். வெளியே வருகின்ற போதுதான் எல்லா சிக்கலும் வரும். நோய்கள், பிரச்சனைகள், உறவில சிக்கல், வேலையின்மை, சரியான சந்ததியின்மை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் வரும். இந்த 2 வகை வாழ்க்கையில யாருக்கு எது பிடிச்சிருக்கிறதுங்க? யாருக்காவது கோடி வகை பிரச்சனை சந்திக்கணும் ஆசை இருக்கா? எல்லாரும் நிம்மதியா, நிறைவா, வசதியா வாழணும்னு ஆசைப்படுறோம். அப்ப எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த திசையில பயணிக்கணும்.
முடிவு செய்தது ஒரு இடம், போவது எதிர் திசை என்றால் பயணம் எப்படி வெற்றியாக முடியும்? அதே போல விரும்புவது ஒன்று, செய்வது வேறு என்றால் எப்படி நன்மைகள் வந்து சேரும்? அப்போ தெய்வத்தை அறியணும், தேவ நீதி ஒன்று இருக்கிறது என்பதை அறிமுகப்படுத்திக் கொண்டு அதை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து தெளிவு பெற்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மறப்பதோ மாறுவதோ விலகுவதோ இல்லை, நீர்த்து போவதும் இல்லை. துல்லியமான விளைவு உண்டு என்பதையும் நம்ப வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த தெய்வ நீதியோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையை கற்று பழக வேண்டும். அதாவது இங்க கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி, ஒரு டயபெட்டிக் டாக்டரும் சைக்காலஜிஸ்ட் 2 பேரும் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. நானும் மனைவி போயிருந்தோம். அப்போ இந்த டயபெட்டிக் டாக்டர் வந்து என்னென்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் என்றெல்லாம் விளக்கி சொல்லி கொண்டிருந்தார். அந்த அரங்கிலே பார்த்தால் 40 வயதுக்கு கீழ் உள்ள யாருமே கிடையாது. எல்லாம் 40, 50, 60, 70, 80. நான் என் மனைவிட்ட சொன்னேன், இங்க பார், எல்லாம் 40க்கு மேல. ஒருத்தருக்கும் இன்னும் திங்க கூட தெரியலன்றதுனால டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. 40 வயதாகியும் இன்னும் உணவை எப்படி பயன் கொள்வது என்ற அறிவு கூட இல்லாமல் வளர்ந்த இந்த மக்களை என்ன சொல்ல? குழந்தைக்கு சாப்பிட தெரியலன்றமே, சிந்தாம சாப்பிட்டா மட்டும் சாப்பிட தெரிஞ்சதாக அர்த்தமே இல்லை. எதை உண்பது, எவ்வளவு உண்பது, எப்போது உண்பது, எப்படி உண்பது, இந்த 4 கேள்விக்கும் பதில் தெரிந்தாதான் திங்க தெரியும்னு அர்த்தம். இந்த 4 கேள்விக்கும் பதில் தெரியவில்லை என்றால் திங்க தெரியலன்னு தான் அர்த்தம். இது யார் கற்றுக் கொடுப்பாங்க? மருத்துவமனைகளை? அது சுகர் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் டயபெட்டிக் டாக்டர் சொல்லுவார் லிஸ்ட். அதுக்குள்ள முத்திட்டு தான் வந்திருக்கிறோம். 40, 50 வயசுக்கு மேலே தான் வந்திருக்கிறோம். இந்த பழக்கத்தை உடனே மாற்ற முடியுமா? பரவாயில்ல, 2 மாத்திரை போட்டா போகுது, இன்ஜெக்ஷன் போட்டா போகுது என்று துணிந்து நடக்கிறவள் நான் பார்க்கிறேன், கண் கூட பார்க்கிறேன். எப்படி துன்பம் விலகும்? எனவே உணவுக்கே ஒரு விளக்கம் தேவை. அதாவது நம்முடைய குடல் அமைப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா, சைவ உணவு தான் நமக்கு ஏற்புடையது. அசைவம் ஏன் வந்தது என்றால், மனித பிறப்புக்கு காரணம் குரங்கும் யாழி என்ற இன்னொரு விலங்கும். குரங்கு சைவ பச்சினி. யாழி என்பது என்ன? இன்னைக்கு ஃபாசல் ரெக்கார்ட்ஸ் கூட இல்லை. ஆனா சயின்ஸ் வந்து மனிதன் எப்படி பிறந்தான்னு குரங்குலேருந்து பிறந்தான்னு தான் சொல்றாங்க. குரங்குலேருந்து குரங்கு தான் பிறக்கும், மனுஷன் எப்படி பிறப்பான்? ஸோ 2 இனம் சேர்ந்தால் தானே புதிய இனம் வரும். அப்போ அந்த இனம் என்ன என்றால் சயின்ஸ்ல பிடிக்க முடியல. ஆனா ஞானிகள் தங்களுடைய தீர்க்க தரிசனத்தால் கண்டார்கள், இப்படி ஒரு விலங்கினம் இருந்திருக்கிறது. அவருடைய ஒரு வித்தியாசமான குணம், வேற எந்த விலங்குக்கும் இல்லாத ஒரு குணம் என்ன என்றால், தன் இனத்தை சார்ந்த வளர்ந்த ஒன்றையே கொன்று சாப்பிடும். தன் இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு குணம் அது நம்மகிட்டயும் இருக்குது. மனிதன் விலங்குகளால் கொல்லப்படுவதை விட, யுத்தங்களால் கொல்லப்படுவதை விட உணவகங்களால் கொல்லப்படுகின்ற மக்கள் அதிகம். ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல், இவர்களால் கொல்லப்படுகின்ற மக்கள் அதிகம். கோயம்புத்தூர்ல பார்க்கிறேன். இன்னைக்கு மெயின் பிசினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹோட்டல், இன்னொன்று ஹாஸ்பிட்டல். ஒரு வருஷம் யூஎஸ் போயிட்டு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய மாற்றம். அங்கங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்.
நான் சொன்ன வேடிக்கை ரொம்ப நல்லா இருக்கு. தின்னு கெடுக்கிறதுக்கு இவன், கெட்டது சரி பண்றேன் காசு வாங்குறதுக்கு அவன். இவன் சம்பாதிச்சதெல்லாம் இவனுக்கு அவனுக்கு கொடுத்துட்டு நாடு அடியே போக வேண்டியதுதான். எனவே சைவ உணவே போதுமானது மட்டுமல்ல. இப்ப இன்னொருத்தர் சொல்லுவாங்க, சைவம் மட்டும் சாப்பிட்டா 820 கோடி மக்களுக்கு சாப்பாடு கிடையாதப்பா. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து சீ ஃபுட்டு தான் அதிகம். அதை வச்சு நம்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு என்ன சொல்ற எதிர்வாதம் வைப்பவர்கள் உண்டு. சரி, அடுத்த கேள்வி வாங்க. எப்போது உண்பது? உண்ட உணவு செரித்து வெளியே போன பிறகு அடுத்த உணவு. அருந்தியது அற்றது போற்றி உணில். அருந்தியது அற்றது போற்றி உணில். இப்ப எவ்வளவு நேரம் சாப்பிடலாம்? மிஞ்சி போன 2 வேளை. ஒரு குடும்பஸ்தன், தொழில் செய்யக்கூடிய ஒருவர் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். இதுக்கு ஒரு இலக்கணம் வைத்தார் ஒரு சித்தர். ஒரு வேளை உண்பான் யோகி. சாமி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருங்க. பாயசம்னா உசுறு, மைசூர் பானை உசுறுனா சாமியில சாமின்னு அர்த்தம். அப்போ உண்டி சுருங்குதல் ஞானிக்கு அழகு. எந்த காவியோ எந்த ஆன்மீகவாதியோ 3 வேளை சாப்பிட்டா கொழுப்பு ஜாஸ்தியாகும், தப்பு செய்தே தருவார். அவரை ஒழுக்கம் இருக்க முடியாது. ஸோ உண்டி சுருங்குதல் ஞானிக்கு அழகு. ஒரு வேளை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான். மகிழ்ச்சி அப்படிதான் இருந்தாங்க. அப்படி இந்த கை அளவு இருக்கு பாருங்க, அவ்வளோதான் ஒரு நாள் மதிய உணவு. கொஞ்சம் காய்கறிகள் அதெல்லாம் கூட இருக்கும். ஒரு வேளை சாப்பிடுவார். ஸோ ஒரு வேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி. போகி என்றால் குடும்பஸ்தான். இதை இலக்கணம். இதை மீறினால் என்ன நடக்கும் அப்படின்னா 3 வேளை உண்பான் ரோகி. ரோகினா வியாதியஸ்தன், நோயாளி. 4 வேளை உண்பான் துரோகி. ஏன்னா 2 பேர் சாப்பாடு ஒருத்தனை முழுங்கிடலாம். இப்ப 4 வேளை சாப்பிட்றோம் துரோகின்னு சொன்னா நாம் எவ்வளவு வேளை சாப்பிட்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு உணவு இந்த உடம்புக்கு தேவையா? ஒரு ஈக்குவேஷன் சொல்றேன் பாருங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு தான் செலவு செய்யணும், அதுக்கு மேல செலவு செய்யக்கூடாது. இதுக்கு உல்டா, ரிவர்ஸ். எவ்வளவு உயிர் சக்தி நாம் செலவு செய்கிறோமோ அதுக்கான உணவு மட்டும்தான் சாப்பிடணும். இந்த 2 ஈக்குவேஷன் இருந்ததுன்னா பொருள் துறையிலே நிறைவு, அருள் துறையிலேயும் நிறைவு. இந்த 2 ஈக்குவேஷன் நம்மகிட்ட கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்ததில்லை. கடன் வாங்கி வீடு கட்டு, கடன் வாங்கி காரு வாங்கி இஎம்ஐ கட்டியே சேர்த்துப்போம். வள்ளுவர் சொல்லலையே. அது மட்டும் இல்லை, பணப்பிரச்சனைகள். ஒருத்தனுக்கு இல்லைன்ற பிரச்சனை, இன்னொருத்தனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நட்டம் ஆயிடுச்சுன்னு பிரச்சனை. ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு. வள்ளுவர் என்ன சொல்றாருங்க? ஆக்கம் கருதே முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். ஈஸியா புரியுது இல்லைங்களா? நாளைக்கு இவ்வளவு கிடைக்கும், இன்னைக்கு இதை வாங்கி வை, இதுல முதலீடு பண்ணி என்று அறிவுள்ளவன் பரிந்துரை செய்ய மாட்டான். அப்போ ஷேர் புரோக்கரு, இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்ஸு இவங்கெல்லாம் யாருங்க? அறிவுகட்ட பசங்கன்றாரு வள்ளுவர். பண்ற வேலை அறிவுகட்ட வேலை தானே பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதுல சிக்கல் வரும். அப்போ 2 வேளை சாப்பிட்டா இருக்கிற இயற்கை உணவு எல்லோருக்கும் போதுமா இல்லையா? சரி, அடுத்தது எதை உண்பது, எப்படி உண்பது? அதாவது 70-75 வயதுல கூட ஒருத்தர் 2 போண்டா சாப்பிட்றார், உருளைக்கிழங்கு போண்டா.
அவருக்கு செரிக்குது. நமக்கு 35 வயசுலயே போண்டா சாப்பிட முடியல, கேஸ்ட்ரிக். என்ன பண்ண முடியும்? செரிக்கிறதுக்கு மருந்து குடிய சாப்பிடுறது நல்லதா? இல்ல போண்டா விட்டுறது நல்லதா? விட்டுறது தான் நல்லது. ஒவ்வொன்றுக்கும் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா எத்தனை மருந்து சாப்பிடுறது? அப்போ மாடரேஷன், எல்லாவற்றிலும் ஒழுங்குமுறை வந்துவிட்டால், எது நம்மால் செரிக்க முடியுமோ, எவ்வளவு செரிக்க முடியுமோ அதை மட்டும் சாப்பிடணும். அதுக்கு அதிகமா என்ன வற்புறுத்தினாலும் கூடாது, ஆசையும் படக்கூடாது. சரி, எப்படி சாப்பிடுவது? இது மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு. உண்பது, தின்பது, விழுங்குவது, முழுங்குவது, நக்குவது, மெல்லுவது, உறிஞ்சுவது, இத்தனை வார்த்தை இருக்கு. பகவத்கீதையில கூட 4 வகை அன்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான 4 வகை உணவு அப்படின்னா, ஒண்ணு நக்கி சாப்பிடுறது தேன் மாதிரி, இன்னும் உறிஞ்சி சாப்பிடுறது ஜூஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் கொஞ்சம் கடினமான காய்கறினா மென்று சாப்பிடுவது, பிறகு சாதாரண உணவு அப்படின்னு சொன்னா அதை 4 முறை மென்று சாப்பிடுவது. அப்படி 4 வகை உணவு முறைகள் இருக்கு அப்படின்னு கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. எதை சாப்பிட்டாலும், அதாவது ஒரு 250 மில்லி வச்சுக்கங்களேன், 200 மில்லி 300 மில்லி வச்சுக்கங்களேன், ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகணும்பாங்க இயற்கை வைத்தியத்துல. நான் சொல்லுவேன், இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா சாப்பிட்றதுக்கே வீட்டுல உட்காந்துருக்கணும், வேலை எங்க போய் செய்யறது அப்படின்னு. அப்படி செய்கின்ற போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு 5 எம்எல் விட குறைவான ஸ்பூன் இருக்கும். அதை எடுத்து ஒரு வாய் வைத்து உமிழ்நீரோட கலந்து நல்ல கார்கிலிங் சொல்லுவோமே, அப்படி கலந்து சாப்பிட்ற போது அந்த உணவு வாயிலே செரிச்சு போயிடும், செரிமானம் ஆயிரும். அப்போ இரைப்பை மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் வேலை மிக குறைவாக இருக்கும், லகுவாக அது செரிமானம் ஆகி போயிடும். அதே போல சமைத்த உணவை விட பாதி சமைத்தது அல்லது சமைக்காத சாலட்ஸ், காய்கறி சாலட், ஃப்ரூட் சாலட், இது போன்ற உணவுகள், அதாவது சமையலறை இல்லாமலேயே வாழலாம் என்பது இயற்கை வைத்தியத்தில் கோட்பாடு. நான் அதில் ஒரு 5 நாள் இருந்திருக்கேன், சமைக்காத உணவு 5 நாள் சாப்பிட்ருக்கேன். ஸோ இப்படி முடியும், வாழ முடியும் என்பது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய முறை. இப்படி இருந்த வரைக்கும் இங்க நோய்களே வந்தது கிடையாது. இப்படி வாழ்ந்த வரைக்கும், இப்படி வாழ தொடங்கிவிட்டால் இன்றைக்கும் நோய்களே வராது. எத்தனை காசு மிச்சம், எவ்வளவு நேரம் மிச்சம் கணக்கு பாருங்க. எனவே உணவே மிக பெரும் பாடம் நமக்கு, அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்களே, 9 நாழி உடுப்பது 4 முழம் அப்படின்னு. இது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, 9 நாழி அளவுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த ஆழாக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு காலத்துல இருந்தது, இப்பெல்லாம் லிட்டருக்கு வந்துட்டோம். அப்ப ஆழாக்குன்ற அளவு இருந்தது. அதுபோல நாளின் அளவு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. 9 நாழி என்றால் டைம், கால அளவு. ஒரு மணிக்கு 2.5 நாழிகை, 60 நிமிஷத்துக்கு 2.5 நாழிகைன்னு சொன்னா ஒரு நாழிகைக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 22 நாழிகை எவ்வளோ போட்டு பாருங்க, 2.5க்கு 20, 40, 3 வந்துருமே, 25, 25, 50, 12 அப்படி வரும். ஸோ 25 நிமிடங்கள் வரும். அப்போ உணவு என்பது குறைந்தபட்சம் 20 நிமிஷம் சாப்பிடணும். அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமா சாப்பிடணும் அர்த்தமே இல்லை. நொறுங்க சாப்பிட்டா நோய் இல்லை. அப்படின்னா நொறுக்கி உண்பது, நன்றா மென்று அரைத்து உண்பது. இப்போ எவ்வளவு மெல்லணும்னு சொன்னா, ஒரு 32 முறை ஒரு கவளம் வாயில போட்டோன்னு சொன்னா 32 முறை மெல்லணும். அப்ப என்ன ஆகும்? உமிழ்நீரோடு கலந்து வாயிலே செரிமானம் முடிஞ்சு போயிடும். அது கூழாக்கி அருந்துவது. அதைத்தான்
சிங்கப்பூர்ல இலங்கையில வந்து உணவருந்தலாமான்னாங்க. சிங்கப்பூர் போனப்போ பசியாறலாமான்னு கேட்டாங்க. உணவருந்துவது கூட ஒரு வகையில பரவாயில்ல. இந்த பசி ஆறுதல் அப்படின்றது இன்னும் ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தை. என்ன அர்த்தம்? அருந்துவது மட்டுமல்ல, அது பசி ஆற்றுவதோடு நின்று போக வேண்டும். பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. பசி ஆறுதல் என்பது சிங்கப்பூர்ல தமிழ் வார்த்தை. எங்க ஒரு தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழை வளர்ப்பவர்கள் நாங்கள் எல்லாம் எப்படி வளர்த்தோன்றது 60 வருஷமா என்ன மாதிரி யோசிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்படி இருக்கும் நாடு. எனவே உணவு மிக முக்கியமான அம்சம். அப்ப சாமி என்ன சொல்றாங்க? உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், 5இல் அளவு முறை. அளவு மீறாமலும் முறை மாறாமலும். அளவா தாங்க சாப்பிட்டேன், வயிறு ஒரே வலி. என்ன சாப்பிட்டீங்க? 1/4 கிலோ சாப்பிடலாம்னு சொன்னாங்கல்ல. ஆமா, 1/4 கிலோ சாப்பிடலாம். பாதாம் அல்வா சாப்பிட்டேன், வயிறு வலிக்குதுங்க. 1/4 கிலோ உணவுக்கு தான் சொன்னாங்க, பாதாம் அல்வாவுக்கு சொன்னாங்க. அதாவது இனிப்பு மற்றும் இந்த பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால் அண்ட் பேக்கரி 2 பேருமே வியாதிகளை விற்பனை செய்பவர்கள். எப்போ இந்த கடைகள் எல்லாம் பெருகுச்சோ அதுக்கு அப்புறம் தான் நமக்கு நோய்களே பெருகுகின்றன. கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சரு, இதெல்லாம் அதிகமான காரணம் என்னன்னா இந்த ஸ்வீட் ஸ்டாலும் பேக்கரியும். இந்த 2 பேரும் வியாதிகளை விற்பனை செய்பவர்கள். இப்படி எதை பொருந்துமோ அதை மட்டும் உண்பது, அதிலே அளவு காப்பது, அதை முறையாக நேரம் கொடுத்து உணவு அருந்துவது. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குங்க. செல்போன் நுழைஞ்சா நேரம் போகிறதே தெரியறது இல்லை. ஆனால் டைனிங் டேபிள் உட்கார்ந்தா மட்டும் அள்ளி கொட்டிக்கிட்டு 2 நிமிஷத்தில் அது என்ன சாப்பிட்ற வேலை, 1 நிமிஷம் வந்துடுறேன்ட்டு 1 நிமிஷத்தில் அள்ளி கொட்டிக்கிட்டு வர்றது. ஸோ அதாவது வாழ்க்கை என்பதே உடல் பாதுகாப்பு, பராமரிப்பு, அடுத்தது அறிவில் மேன்மை. இதுதான் இங்கே வாழ்க்கை. சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். இதுக்கு மேலே ஒன்றும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. மற்ற எல்லாமே யாரோ நமக்கு ஊட்டி விட்ட போதை. கூலி திரைப்படத்துக்கு 4000 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் சினிமா பார்க்குறான்னா அவன் எப்படிப்பட்ட பிறப்பா இருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு திரைப்பட டிக்கெட்டுக்கு 4000 ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டில் பார்த்துருக்கான்னு சொன்னா இவன் எப்படிப்பட்ட பிறப்பாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. கீதையில சொன்ன மாதிரி இவனுடைய கர்ப்பமே கேடுகட்ட கர்ப்பம் என்பார். அது மாதிரி தான் நான் சொல்றேன். இந்த சினிமாவுக்கு 4000 கொடுத்து போனால இதெல்லாம் கேடுகட்ட கர்ப்பங்கள். ஒழுக்கமுள்ள குடும்பத்தில் பிறந்த யாரும் 4000 கொடுத்து சினிமா போக மாட்டாங்க. அடுத்தது உணவு, உழைப்பு. உழைப்பு எதுக்காக உழைப்பு? உழைப்பு என்பது என்ன? எத்தனையோ இலக்கணம் படிச்சு வச்சுக்கிறோம். அடிப்படையில் உழைப்பு என்பது எப்போது தோன்றியது, எதற்காக தோன்றியது? இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றுகின்ற உடல் பயன்பாடு, அறிவின் பயன்பாடு, இதுக்கு பேர் உழைப்பு. உழைப்பு என்றால் இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக மாற்றுகின்ற உடல் திறனும் அறிவு திறனும். சரி, எவ்வளவு மாற்றணும்? எவ்வளவு பொருட்களை எத்தனை வசதிகளாக மாற்றணும்? என்ன வேணும் இந்த வாழ்க்கை முழுவதும் சொல்லுங்க. என்ன வேணும்? எவ்வளவு உடை வேணும்? எவ்வளவு உணவு வேணும்? போக வர வாகனங்கள் வச்சுங்களேன், எவ்வளவு வாகனம் வேணும்? இந்த வாகனத்தை பற்றி எந்த அறிவும் கிடையாது மக்களுக்கு.
நான் பல வீடுகளில் பார்க்குறேன். ஜம்பத்துக்கு கார் வாங்கி வச்சுக்கிறது, அப்புறம் பஸ்ஸில் போகிறது. அவ்வளோ கஞ்சத்தனம் பார்க்கறது கார். வேடிக்கை மனிதர்கள். என்கிட்ட கேட்பாங்க, நீங்க கார் வாங்கிக்கலையா அப்படின்னு. ஐ கேன் பை, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பை. ஏன்? கால் பண்ண கால் டேக்ஸி வந்து நிற்குது வாசல டிரைவரோட. எங்கே போகணும் மரியாதை கொண்டு இறக்கி விட்டுறாரு. டிரைவிங்கு டென்ஷன் கிடையாது, பார்க்கிங் பிரச்சனை கிடையாது, அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய செலவு கிடையாது, இன்னும் வாங்க வேண்டிய பணம் தேவையில்லை, அதுக்கு இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. அப்போது எப்போ கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு மாதத்துக்கு இத்தனை ரூபாய்க்கு மேலே நீங்கள் காருக்கு செலவு பண்ணுறீங்க, வாடகை கார் செலவு பண்ணுறீங்க சொன்னால் தென் யூ கேன் திங்க் ஆஃப் பையிங் ஏ கார். அதுக்கு காஸ்ட் அனலைசிஸ்ன்னு வச்சுருக்கேன். காஸ்ட் அனலைசிஸ் எப்படி, கார் வாங்குறதுக்கு என்ன காசு வேணும், நம்மகிட்ட இருக்கா, பேங்க்கில் வாங்கணுமா, இன்சூரன்ஸ் எவ்வளோ கட்டணும், டேக்ஸ் எவ்வளோ கட்டணும், பிறகு பெட்ரோல் எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் கூட்டி பார்த்து கணக்கு போட்டு நமக்கு எவ்வளோ தேவையாக இருக்குது, இதை கார் டேக்ஸில் போனால் எவ்வளோ செலவாகும் அப்படின்லாம், இல்லை டூ வீலரில் போனால் எவ்வளோ செலவாகும், எல்லாம் கணக்கு பார்த்து இதுக்கு மேலே நமக்கு பரவாயில்ல, காருக்கு பெட்டர் அப்படின்னா அப்புறம் வாங்க வசதி இருக்கான்னு பார்க்கணும். லோன் போட்டு வாங்கினா வட்டி கட்டணும் இல்லை. ஸோ இவ்வளவு யோசிச்சு பார்த்தா மனநலம் தேரும். ஆனால் உடலுக்கு கூட எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு சிம்பிளாக முடிச்சிடலாம், இவ்வளோதான் விளக்கம் முடிச்சிடலாம். ஆனால் மனசு இருக்க இதுக்கு எத்தனை பாடம் பேசினாலும் பத்தாது. ஏன்னா இந்த சமுதாயம் நம்மை அந்த அளவுக்கு கெடுத்து வைத்திருக்கிறது. பல ஆண்டுகளாக இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு மக்களை கெடுத்து அவர்களை முட்டாள்களாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மதவாதிகளும் அரசியல்வாதிகளும் தொழில்வாதிகளும் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சுதந்திர நாட்டின் அடிமைகள் நாம். இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதெல்லாம் வேணும். இப்படி உடல், உணவு, உழைப்பு. அப்போ தேவைகள் சுருங்கி விட்டால் உழைக்கின்ற நேரம் 8 மணி நேரம் வேலை செஞ்சா போதும். மிக பாடுபட்டு ஈட்டிய ஒரு உரிமை 8 மணி நேரம் வேலை. தொழில் புரட்சி வந்த பிறகுதான் 8 மணி நேரம் சொல்லி டைம் செட் ஆச்சுங்க. அத்தனை வருஷம் பாடுபட்டு எடுத்த உரிமையை இப்போ சர்வசாதாரணமா விட்டு கொடுத்து பெண்களே கூட ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை பார்க்கிற அவலத்துக்கு வந்து விட்டோம். இதை வளர்ச்சி என்பதா, பாதுகாப்பு இல்லை என்பதா, இல்லை இப்படித்தான் உலகம் அப்படின்னு எடுத்துக்கொள்வதா? மீண்டும் இது எப்படி மறுபடியும் ஒரு தொழில் புரட்சி வர முடியுமா? விடுவாங்களா முதலாளிகள்? போச்சு. அப்போ உடல் தேவைக்கு என்று உழைப்பது போக உழைப்பதே வாழ்க்கையாக மாறிவிட்ட அவலம். உடல் தேவைக்கு, வாழ்க்கை தேவைக்கு உழைப்பது என்பது போக இன்றைக்கு உழைப்பதே வாழ்க்கையாக மாறிவிட்ட அவலம். அதாவது யாருக்கோ இருக்கட்டுங்க, வெளியே சொல்லக்கூடாது, என்ன பயிற்சி நடத்த கூப்பிட்டாங்க ஒரு பெரிய நிறுவனம். காலையில் 1 மணி நேரம் 7 to 8. நான் போய் நின்னா 6:45 போய் நிற்கிறேன், யாரையும் காணோம். 7:30 ஆச்சு, ஒருத்தராக வந்தாங்க. 8 மணி ஆச்சு. ஐயா 8:30க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, 8:30க்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணணும், கடையெல்லாம் கஸ்டமர் சர்வீஸ்க்கு ரெடியாக இருக்கணும். அரை மணி நேரத்தில் நான் என்ன சொல்ல, என்ன பயிற்சி கொடுக்க உங்களுக்கு? ஏன் நீங்கள் நேரத்தில் வரல? நேரத்துக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 12ங்கய்யான்றாங்க. அப்போ பயிற்சி உங்களுக்கெல்லாம் உங்கள் முதலாளிகளை கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு தொழிலாளியிடம் எத்தனை வேலை வாங்கணும்னு தெரியாத முதலாளிகளில் பயிற்சி கொடுக்கணும்னு. இதெல்லாம் வெளியே பேச முடியுமா? இப்படித்தான் இருக்கு. படிக்கிறது பாகவதம், இடிக்கிறது பெருமாள் கோயில் சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி.
ஸோ இப்படி உழைப்பு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்தது உறக்கம். இப்போ உறக்கம் நாம விரும்பி உறங்குவதில்லை, உடம்பே முடியாம துவண்டு போய் தூங்குதுங்க. இன்றைக்கு குழந்தைகளிலிருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பே சோர்ந்து போய் தூங்குறதே தவிர நேரத்துக்கு முறையாக தூங்கி முறையாக விழிப்பது என்பதே கிட்டத்தட்ட இல்லாமல் போச்சு. காலை எழுந்திருக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைகள். காரணம் என்ன? ஓவர்லோடு. ஸ்கூலில் ஓவர்லோடு, அது போக பார்ட்டிக்கு போகணும், வெள்ளிக்கிழமையான அவுட்டிங் போகணும், ஹோட்டலில் சாப்பிடணும், ஊர் சுற்றணும். அப்புறம் அடுத்தது தாம்பத்தியம். இது ஒரு பெரிய துறை. இருட்டடிப்பு செய்யப்பட்ட 2 துறைகள். ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று தாம்பத்தியம். இந்த 2ம் சமுதாயத்தில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட துறைகள். இதை பற்றி பேசினா சீ அசிங்கம்மா. சரி, அதை பற்றி பேசலாமான்னா அதெல்லாம் நமக்கு புரியுமா? அதெல்லாம் பெரிய விஷயமா? அப்புறம் என்ன வாழ்க்கை இது? எப்படி பிறந்தோம் தெரியல, எங்க போக போறோம் தெரியல. இந்த மூலத்திற்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை திருசங்கு சொர்க்கம். மேலேயும் போகல, கீழே விழுகல, அந்த தொங்குனா திருசங்கு சொர்க்கம். நல்லாத்தான் இருக்கும். ஆனால் வியாதியும் சிக்கலும் பிரச்சனை வரும்போது யாருக்கு பிடிக்குதுங்க? எனவே இந்த 5ல் அளவு முறை முக்கியமான அம்சம். அதற்கு என்ன வழிங்க? பல விளக்கங்கள் வேண்டும். ஏன் தேவை? பஞ்சேந்திரிய தவம் வேணும். ஒவ்வொரு தவத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அப்படி இந்த பயிற்சி முறைகளிலே முதல்ல ஒரு பொதுவான அவுட்லைன். இதுதான வாழ்க்கை. 5 புலன்களை பயன்படுத்துகின்றோம். இதை வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்ப இதுல எதெல்லாம் பயிற்சியில் தர முடியும் என்றால், உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம் எல்லாவற்றுக்குமே முதல்ல விளக்கம், பிறகு பயிற்சிகள். இதுக்கெல்லாம் என்ன செய்யறோம்? அகத்தாய்வு பயிற்சிகள் என்று பேர். நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகள். அந்த விளக்கத்தை பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இப்ப முதலில் இந்த உடலுக்கான பயிற்சி என்ன? உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சியை பற்றி பதஞ்சலி அஷ்டாங்க யோகம் தந்தார் இல்லையா? அந்த அஷ்டாங்க யோகத்துல யமம் நியமம் என்று 2 கோட்பாடுகள் உண்டு. யமம் என்றால் செய்ய வேண்டிய கடமைகள், நியமம் என்றால் செய்யக்கூடாத வேலைகள். அப்போ செய்யத்தக்கன செய்யத்தகாதன 2 பிரிவு. செய்யத்தக்கன யமம், செய்யத்தகாதன நியமம். அப்ப எதெல்லாம் செய்யணும் என்றால் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் முறைப்படுத்தணும். காலையில் 4 மணி முடிஞ்ச 5 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. அப்ப 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொன்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்க ஆரம்பிக்கணும். அப்போ குறைந்தது 9 மணிக்கு தூங்கினா தான் 5 மணிக்கு எந்திரிக்க முடியும். இப்போ 9 மணிக்கு தூங்கணும்னு சொன்னா 7 மணிக்கு சாப்பிட்டுருக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமானு தோணுது இல்லை? நடக்காதனால தான் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை வியாதிகளும். நடந்த வரைக்கும் இத்தனை வியாதியும் இல்லை, இத்தனை மருத்துவமனைகளும் இருந்தது இல்லை. அப்போ ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கை என்று சொன்னால் வேற வழியே கிடையாது. இப்படித்தான் வாழ்ந்தாகணும். இந்த எல்லைக்குள் தான் இயற்கை நமக்கு பாதுகாப்பு தரும். இந்த எல்லையை கடந்து விட்டால் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லைன்னா சிக்கல் தானே, பிரச்சனை தானே, நோய்கள் தானே. சரி, இப்போ இந்த உடலுக்கான பயிற்சிகள் யமம் நியமத்துல
இந்த 5ம் அடங்கும். ஏன்னா அந்த 5 தானே வாழ்க்கை. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். இதுக்கு மேல என்ன நம்ம செய்ய போறோம், செய்ய முடியும்? அப்ப இந்த 5ல் செய்யக்கூடியது எது, செய்யக்கூடாதது எது அப்படின்னா அளவு முறை என்ற மகிழ்ச்சி சொல்லக்கூடிய இலக்கணம் வந்துடும். இதுல உடலுக்கான பயிற்சிகள் அது இங்க வச்சாரு. முதல் 4 பயிற்சிகள், அதாவது யமம், நியமம், ஆசனம், பிரணயமம். இந்த 4ம் உடலுக்கான பயிற்சிகள். அதாவது பழக்க வழக்கங்களிலே செய்வத்தக்கது யமம், செய்யத்தக்கது நியமம், பிறகு பிரணயாமம், யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம். இப்ப ஆசனம் என்பது என்ன? இருக்கைகள், போஸ்டர். இப்போ ஒவ்வொரு போஸ்டர்லையும் மூச்சோடு இணைக்கிறோம். யோக ஆசனம், யோகாசனம். இந்த மூச்சோடு இணைத்து ஆசனம் செய்கின்ற போது இந்த மூச்சும் ஆசனம் இணையுது இல்லையா, யோகம். அதனால யோகாசனம்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அப்ப இந்த மூச்சை முறைப்படுத்துவது அது ஒரு காலத்துல இருந்த பிராணாயாமம். இன்றைக்கும் சில பேர் பிராணாயாமம் செய்யறேன்னு செய்வாங்க. சில முறைகள் அது இருக்குது. ஆனா மகர்ஷி அதை வேண்டாம் அப்படிம்பாரு. அது ஒரு சயின்டிபிக் ரீசன் அதுல இருக்கு. சாமி சொல்லக்கூடியதுல ஒரு அற்புதமான விஞ்ஞான உண்மை இருக்கு. பூரகம், கும்பகம், ரேசகம், சூன்யகம் என்று 4 முறை உண்டு பிராணாயாமத்துல. அதாவது மூச்சு இழுக்கிற போது நிதானமா இழுக்கணும். இழுத்து நல்ல நிறைந்த பிறகு, நுரையீரல் நல்லா நிறைந்த பிறகு எவ்வளவு வினாடிகள் மூச்சு இழுத்தமோ அதை விட 2 மடங்கு மூச்சு நிறுத்தணும். விடவும் கூடாது, இழுக்கவும் கூடாது. கும்பகம் அப்படி நிறுத்தணும். அதன் பிறகு 4 மடங்கு மெதுவா மூச்சு விடணும் வெளியே. இழுத்தது 1 நிமிஷம்னா வைக்கிறது 2 நிமிஷம், விடுறது 4 நிமிஷம். அப்படி மெதுவா மூச்சு விடணும். விட்ட பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் மூச்சு எடுக்கக்கூடாது, எம்டியா நிறுத்தணும். இது பிராணாயாம கணக்கு. இதுல எது சிக்கல் வருது அப்படின்னா, நீங்க நார்மல் பிரீத்திங் மூச்சு இழுக்கிறோம், அந்த மூச்சு உள்ளே போற போதே உடல் அமைப்பு என்ன, உடனடி எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் அனுப்பும், காற்று அனுப்பும். அதுல ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அந்தந்த திசுக்கள் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துரும். இப்ப நீங்க 2 மடங்கு மூச்சை நிறுத்துனீங்கன்னா மூச்சு உள்ள போகல, இருக்குது கார்பன் டை ஆக்சைடு. அப்ப செல் என்ன பண்ணும், அந்த கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் சுவாசிச்சுக்கும். கார்பன் டை ஆக்சைடு விஷம். அப்ப செல்களை விஷத்தன்மையாக மாறி போகும். சரி, அதுக்கப்புறம் 4 மடங்கு மூச்சு விடணும் மெதுவா. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. நான் பிராணாயாமம் பண்றேன்னு பெருமைப்படுபவர்கள் இதை கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, பிராணாயாமம் என்பது ஒரு காலத்தில் புரியாமல் செய்யப்பட்ட ஒரு பயிற்சி. இன்றைக்கு அதுல உடம்பு கெடுமே தவிர உடம்புக்கு நன்மை கிடையாது. அதனால மகர்ஷி அது வேண்டாம் அப்படின்ட்டு. இப்ப நம்முடைய பயிற்சியில என்ன, நார்மல் பிரீத்திங், நார்மல் எக்ஸல். மூச்சு இயல்பா மூச்சு உள்ள போகுது, இயல்பா மூச்சு வெளியே வருது. இங்க நிறுத்துவது எல்லாம் எங்கேயுமே கிடையாது. எந்த பயிற்சி மூச்சு நிறுத்துன்னு சாமிஜி எங்கேயுமே சொல்லல பாருங்க. அப்போ இந்த உடற்பயிற்சியில 3 ஓட்டங்கள், மொத்தம் 5 சாமி சொல்லுவாங்க. சித்த வைத்தியத்துல வாதம், பித்தம், சிலேத்துமம், அதாவது காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம் 3 சொல்லுவாங்க. இதனோட மகிழ்ச்சி அவர்கள் வெப்ப ஓட்டமும் காந்த ஓட்டமும் சேர்த்துவார். காந்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், என்ன உயிரோட்டம் இருக்கு. உயிர் காற்று, காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்த ஓட்டம். அப்போ உயிரோட்டம், காந்த ஓட்டம், இந்த 2 சேர்த்துங்க. காற்று, வெப்பம், ரத்தம் 3 வாதம், பித்தம், சிலேத்துமம். சாமி சேர்த்தன 2 காந்த ஓட்டம், உயிரோட்டம்.
மொத்தம் அந்த 5 ஓட்டங்களும் உடல் எல்லா செல்களுக்கும் சீராக போகணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான எளிமையான உடற்பயிற்சி வேண்டும். இதைத்தான் சிறுவர்களுக்கே விளையாட்டுன்னு ஒரு தலைப்பு இருக்குங்க. அப்ப இந்த உடற்பயிற்சியை பற்றி இந்த சிறுவர்களுக்கு விளையாட்டு சேர்த்து பேசணும்னு சொன்னா அது 1 மணி நேரம் ஆயிடும். ஏன் சாமிஜி சிறுவர்களுக்கு விளையாட்டு சொன்னாங்க? ஏன் உடற்பயிற்சி எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க? அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னாக்கா, இதில் இருக்கின்ற உடல் நலமும், வியாபாரத்தனமும், நம்முடைய பொருளாதார இழப்பும் எல்லாம் தெரியும். சிறுவர்களுக்கே விளையாட்டு என்ற தலைப்பை பேசணும்னு சொன்னா, இந்த 3 கருத்துக்கள் நமக்கு தெளிவாகும். அது நமக்கு இப்ப தேவையில்லை. அது வேற தலைப்புல வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு எளிய முறை உடற்பயிற்சிகள், மகர்ஷி தந்த உடற்பயிற்சி, இதை பற்றிய விளக்கத்தை அடுத்த அமர்வில் சிந்திப்போம். அதைத் தொடர்ந்து காயல்பு பயிற்சியும் சிந்திக்கலாம் என்று சொல்லி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்களமுடன், வாழ்களமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த ஆன்ம ஈடேற்றத்துக்கு, ஆன்ம சுத்திகரிப்புக்கான திட்டம் என்ற தலைப்பிலே சிறப்பான சிந்தனை உரையை ஐயா மக்கள் தந்துட்டு அதனுடைய அடிப்படை முக்கியத்துவம் என்ன பற்றி தெளிவான விளக்கங்களை ஐயா தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாற விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வளமை போலவே சிறப்பான சிந்தனை ஐயா. ஒவ்வொரு பாயிண்டே நீங்க சொல்ல முதலே நான் அதுக்கு என்ன பதிலா இருக்க மாட்டேன் யோசிக்க உங்கள்கிட்ட அந்த அடிக்கடியே நீரோட்டம் அந்த மாதிரி அப்படியே கொட்டி கொண்டிருக்குது அதுக்குரிய ஆன்சர்ஸ். இப்போ என்ன வாழ்க்கையே போராட்டம் ஐயா. இப்ப நாங்க கூட அஞ்சலி முறை வச்சு சரியா போகணும், இவ்வளவு வேலை செய்ய வேண்டும் முடிச்சா கூட அங்கால நாங்க அடுத்தடுத்து கடமை செய்யக்கூடிய ஆக்கள். இப்ப வீடு, ஊர், உலகம் அப்படியே தொடர்ந்து அந்த 5 பேரும் அதுக்கு அனுமதிக்க மறக்கப்படுது. உண்மையிலே நேரத்தை பார்த்தா இன்னும் ஒரு யோசனை வந்தது. ஓகே, இப்ப டெய்லி 24 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் கூட இருந்தா எல்லாம் மேனேஜ் பண்ணிடுவோமான்னு பார்த்தா மற்றவங்க அதுக்கும் தாங்களே ஸ்கெட்யூல் பண்ணிடுவாங்க. வேலை தர்றாக்கள் எல்லாம் ஓகே 8 மணி நேரமா நீ 10 மணி நேரம் வேலை செய்யறதெல்லாம் மாத்திடுவாங்க இந்த உலகம். அதாவது கம்ப்யூட்டர் வந்த போது என்ன சொன்னாங்க, நம்முடைய உழைப்பெல்லாம் குறைக்குது, நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமா இல்லைங்களா? 90sல. இப்ப 35 வருஷத்துல என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்னும் நமக்கு வேலை கூடி இருக்கதே தவிர நமக்கு ஓய்வு கிடைக்கலையே. அப்போ என்ன மெக்கானிசேஷன், இயந்திரமயம் ஆனாலும் நம்ம அதுக்கு மேல ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோம் இல்லையா? எங்கே நேரம் போகுது? ஆமா. சில வேளை அளவுக்கு மிஞ்சிய மூச்சுக்கு இப்ப பசி வந்தா கூட இப்ப மாறி சொன்ன மாதிரி காயல்பம் செய்துட்டு சாப்பிடணும், அதெல்லாம் பிராக்டிஸ்ல இருக்குது. ஆனா அந்த நேரம் வந்தவுடனே நாங்க நேரம் தள்ளியே சாப்பிடுறபடியா படபடன்னு உடனே சாப்பிட தொடங்கிடுறோம். அதுக்கு பிறகுதான் ஞாபகம் அடடா காயல் பஞ்சதான் மறந்து போனவே செய்திருக்கலாமேன்னு ஞாபகம் வருது. இல்ல இவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிட்றோமே, ஓகே ஸ்லோ டவுன் கொஞ்சம் அது அரைவாசி தூரம் போன பிறகுதான் நாங்க அதை ஸ்லோ பண்ண முயற்சிக்கிறோம் ஐயா. இப்படி இந்த வாழ்க்கை சரியான ஃபாஸ்டா போறதால நிறையவே நிம்மதி குலைஞ்சு போச்சு. அதை எப்படி செய்தால் அதை மாத்தலாம்ன்றதையா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு ஐடியா சொல்லுவேன், நடைமுறை ஆகுறது இல்ல. எங்கேயாவது இந்த உலகத்து ஓரமா போய் ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு
அங்க இருக்க ஒரு 4 பேர் வச்சுட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டு விளைஞ்சதை சாப்பிட்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கை. நோ டென்ஷன். இந்த நகர வாழ்க்கை நரக வாழ்க்கைங்க ஐயா. உண்மை ஐயா. ஓட்டம் 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 ஓடியே ஓட்டம் முடியுது. ஓட வச்சுட்டே இருப்பாங்க. கார் கூட அனுமதிச்சாங்க 100ல போறதுக்கான, இப்ப கார் எல்லாம் போறது 130 140 ஓடுறாங்க சட்டத்துக்கு விரோதமா. ஆமா ஆமா ஏண்டா அவ்வளவு அவசரம், டைம் இல்லை, ஆமா அதை கச்சப் பண்ற எல்லாம் அவர் விஷயத்துல. ஆமா ஓட்டம் ஓட்டம் ஓடியே முடியுது இல்லையா. கொஞ்சம் மனம் களைச்சிடுது எல்லாம் ஜோதிச்ச உடனே. ஆமா. முடியுது இல்லையேன்ற ஆதங்கம் தான் கூடுது. அதாவது மக்களை துரத்துக்கிட்டே இருக்காங்க ஐயா. அந்த 3 பேரும் உலகத்தை துரத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப யுஎஸ்ல கூட பாக்குறேன், அந்த குழந்தைகளை ஏன் இப்படி துரத்துறாங்க? ஆனா அமெரிக்கன்ஸ் பாருங்க, அவன் ஹாப்பியா இருக்கிறான், கரெக்டா பண்றான். குழந்தைகள் ரொம்ப இது பண்றது இல்ல. இதே லிவிங் தி லைஃப்னா யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸ் தான் இந்த லிவிங் தி லைஃப்னு சொல்லணும். இப்போ கனடால கூட நீங்க மான்ட்ரியல் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கல்ச்சர். அவங்க 5 மணிக்கு மேல ஆஃபீஸ்ல உட்கார மாட்டாங்க. அதே போல they spend more time with family members and friends. நிறைய பேசிட்டே இருப்பாங்க, கதை பேசிட்டே இருப்பாங்க. ஆக குறைந்தது உங்களுடைய மாதிரி சிறப்புறவுகளை கேட்கறதாலேயாலும் வாழ்க்கையில கொஞ்சம் பிடிப்பு வந்து, ஓகே இதை ஒரு நேரம் வந்துடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறோம் ஐயா. அதுதான் உண்மை. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து கவிதா கோவிந்தராஜன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா, சொல்லுங்கள் ஐயா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதற்குன்னு கேட்டீங்கன்னா, கடந்த போன வாரமா எங்க வீட்டுக்காரர் வந்து ஐசியூல இருந்தாரு. உங்களுக்கு நாம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து நீங்க எனக்கு ஒரு வாக்கியம் அமைச்சிருந்தீங்க. என்ன வாக்கியம்னா, எவன் இருக்க சிவன் இருக்க எவனும் துணைக்கு இல்ல, வர வேண்டாம் அப்படின்னு. அது அந்த வாக்கியம் வந்து நான் ஒரு 10-15 முறை படிச்சுட்டேன். படிச்ச பிறகுதான் எனக்கு தைரியமே வந்தது. அப்ப அது வரலாம் எனக்கு புத்தியே கொடுக்கல, என்னடா இது. அப்புறம் உங்க வாக்கியம் படிச்ச அப்புறம் தான் எனக்கு, அப்பதான் நானாவே ஆகினேன். அப்போ அதுல இருந்து ஒரு 10-15 முறை நான் அதை படிச்சு 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 தைரியமான. நானே உங்களுக்கு சொல்லணும் நினைக்கும் போதெல்லாம் மறந்து மறந்து போகுது. இப்பதான் எனக்கு என் பொண்ணே சொன்னான், இப்பதான் ஞாபகப்படுத்தினா. ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து வெற்றி செல்வன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட வார்த்தை ஒண்ணு எஸ்பெஷலி இந்த சித்த வைத்தியம், இயற்கை மருத்துவம் வழியா சாப்பிட்றது, அதெல்லாம் அப்படியே எங்களை வேற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சுங்க. இப்ப ஜனார் ஐயா சொன்ன மாதிரி நம்ம சில இதை தொன்று தொட்டு நம்ம பழகி வந்தாலும் அதெல்லாம் மறந்துடுறோம். பட் உங்களை மாதிரி சில பேர் அதை எடுத்து வைக்கிறப்பதான் நமக்கே தெரியுதுங்க நம்ம எந்த அளவுக்கு அதெல்லாம் மறந்துருக்கோன்னு. எனக்கு ஒரு குறிப்பா என்ன சொன்னா, எங்க வீட்டுக்கு 3 வீடு தள்ளி ஒருத்தவங்க இருக்கேன். அவர் தஞ்சாவூர் மருத்துவ சங்க இயற்கை மருத்துவ சங்க செக்ரட்டரியா இருந்தாருங்க. அவர் வந்து வாழ்நாள்ல குக் பண்ணி சாப்பிட்றது இல்லைங்க. அவர் அப்பப்ப அவரு கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தாங்க. அவரு கேம்ப் நடத்துவாருங்க. 1 day 2 day. காலையில தேங்காய், மதியம் வந்து ஏதோ புல், ஏதோ ஒரு சாறு பசிச்சதுன்னா அப்படின்னு. அவரு இப்ப எனக்கும் கொஞ்சம், இப்ப அவர் 80 வயசு பிளஸ். அவரு என்ன சொல்றாருங்க, ஒரு சில மாற்றம் நமக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நான் அவர்கிட்ட கேட்டேங்க, எப்படி அதெல்லாம் உங்களால முடியுது? இப்ப எங்களாடெல்லாம் அந்த காலையில எழுந்த உடனே ஏதாவது கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் வருதே அப்படின்றப்ப ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் சொல்றாருங்க. அதாவது காலையில எழுந்த உடனே 2 லிட்டரு 2.5 லிட்டரு நமக்கு பிடிச்சதுன்னா சுடுதண்ணியோ இல்ல பச்சை தண்ணியோ குடிச்சிட்டோம்னா அந்த 12 மணி 1 மணி வரைக்கும் பசியே இருக்காதுங்களாம். அதுக்கு அப்புறம் நமக்கு பசிச்சதுன்னா கொஞ்சம் வேர்க்கடலை வச்சு இது பண்றது, அப்படியே அவரு சொன்னாருங்க. ஆனாலும் உங்களோட அந்த ஸ்பீச் எல்லாம் நம்ம அதை கிட்ட
கொண்டு போகுதுங்க. இப்போ ம். நம்ம வந்து அ இப்போ ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா துரோகி அப்படின்னு சொல்றதெல்லாம். ஆனா அந்த ம். நடைமுறை வாழ்க்கையில வந்து அது வந்து கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. இப்ப இப்ப நீங்க சொல்றீங்கன்னா, அது தெரியுதே ஒழிய, இப்ப ஒரு சில பேருக்கு இப்ப அந்த ஆளுக்கு அவர் சொன்னார் இல்லைங்களா? அவரு ம். பையனெல்லாம் வந்து இதுவே சாப்பாடே குடுக்கலங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க. மருமகள்லாம் வந்த ம். பிறகு. ஆனா இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வினாங்கய்யா, இப்ப ம். சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசுலயே அந்த அது புரிஞ்சிருதுங்க. அந்த தெளிவு வருதுங்க. இப்ப ம். எனக்கு ஒரு 50 வயசு, 55 வயசுல தெரியறது. அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலயே தெரிய வருதுங்கய்யா. அது ஏன் ம். அது நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டா புரிய வருது? இல்ல ஈவன் உங்க ஸ்பீச்சே வந்து இந்த வயசுல தான் கேட்கிறோம். அந்த சின்ன வயசுல இந்த மாரி கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ம். எங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பும் இல்ல. இல்ல நான் அந்த பக்கம் போகாம இருக்கேன். அது எதனால நடக்குதுங்கய்யா? சில பேருக்கு எல்லாமே முன்னாடியே நடந்து அவங்க மாறுறதுக்கு வழி வச்சிருக்காங்க. ம். ஆ அதாவதுங்கய்யா, ஒருவேள இப்போ வந்து ஜீன் கேரக்டர் வருது பாருங்கய்யா. ஒரு நல்ல சரிங்க. இப்போ ஐயா வந்து நீங்க சொல்ற மாரி 80 வயசு வரைக்கும் இருந்திருக்காருன்னு சொன்னா, அப்ப அவர் எந்த வயசுல ஆரம்பிச்சிருப்பார் பாருங்க. அப்போ அந்த ஒரு 14 வயசு, 20 வயசுக்குள்ளேயே ஆரம்பிச்சுட்டு, அந்த பக்குவத்துல திருமணமாகி குழந்தை பிறந்திருந்தா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜீன்லயே அந்த இது வந்துரும். அப்போ அந்த குழந்தைகள் வந்து இந்த உணவை வெறுப்பாங்க. நான் வந்து இங்க சிவசேலத்துல வந்து தேங்காய்பழ சாமியார்ன்னு ஒருத்தர் இருப்பார், ராமகிருஷ்ணா. அவருடைய ஓ! மகன் சரி. பேரு நல்வாழ்வு பாண்டுரங்கம்னு சொல்லி பேருங்க. ஒரு கேம்ப்ல தெரியல. வரும்போது, அந்த தேங்காய் பாலு வெல்லம் போட்டுட்டாங்க. அவன் அத குடிக்க மாட்டேன் அழுகுறான். ஓ! என்னன்னா, அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த சிஸ்டத்துல வந்து பெர்ஃபெக்ஷன். ஸோ அது மாரி பழக்கம் தாங்கய்யா காரணம். ஜீன் கேரக்டர். அதேபோல அந்த பையனுக்கு வந்து ஒரு விபத்து வந்து நடந்தது, வெயில்ல காய வச்சே குணப்படுத்திட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கே போகல அவரு. அப்படியெல்லாம் மிராக்கிள்ஸ் எல்லாம் இயற்கை வைத்தியத்துல சொல்றாங்க. பட்டு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து பொறுமை வேணும், நிதானம் வேணும். அந்த சிஸ்டத்த ஃபாலோ பண்றதுக்கான ஒரு அக்கறை வேணும். அது இந்த வேக வாழ்க்கைக்கு வந்ததுனால நமக்கு அது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நெனைக்கிறோம். ஆனா, டைம் மேனேஜ்மென்ட் கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா, அத கொஞ்சம் பின்பற்ற முடியுங்கய்யா. ஏன்னா சமையல் ரூம்ல வந்து காலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் செலவு பண்றாங்க. அந்த 2 மணி நேரத்துல வந்து ஒரு ஜூஸு புழிய முடியாதா? இல்ல ஒரு சாலட் போட முடியாதா? இல்லைங்களா? அப்போ ஓ! இதெல்லாம் வந்து ஒரு ம். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமே தவிர, அதுல சிஸ்டத்துல ஒண்ணும் பெரிய கஷ்டம் இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணினேன் ஆரம்பத்துல. அப்புறம் அப்படி அப்படியே விட்டு போச்சுன்னு வையுங்களேன். சரிங்க. ஈவன் ஆனா இதோட கொஸ்டின் என்னங்கன்னா, இப்ப நானும் ஒரு 2 மாதமா இப்ப ஒரு வேளை சாப்பிடுறேங்கய்யா. ஆ. நெறைய நேரம் வந்து உடம்பு கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாரி எல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. ஆ. ஆனா கொஸ்டின் என்னன்னாங்கய்யா, இது ஏன் நமக்கு லேட்டா வருது? இப்ப லேட்டா வந்து என்ன பலன்ங்க? அந்த அது ஒரு சின்ன வயசுல வந்தா தானங்க அதோட இப்ப நீங்க இன்னொன்னு கூட ரொம்ப அழகா பெட்டர் லேட் சொன்னீங்க. தென் நெவர் அப்படின்னு நெனச்சுக்கங்க. ஓ! அப்படி சொல்றீங்களா? வராதவங்களே நெறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. அட்லீஸ்ட் நமக்கு ஓ! வந்ததே இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறிக்கிறோம் இல்லையா? ஓ! ரொம்ப நன்றிகள் ஐயா. இது ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஏன்னா, ஆமா. இல்லாட்டி அந்த ஆஃப் கிளாஸ நெனச்சு இது பண்றது. பெட்டர் தென் நெவர் அத நெனச்சு பாருங்க. ஓ! மிக்க நன்றிகள் ஐயா. ஆனா வார்த்தைகள் ரொம்ப உற்சாகமா இருந்ததுங்க. அந்த அதாவது நிகழ்காலத்த பத்தி ரொம்ப அழகா ஒரு கோர்வையா ஒண்ணு சொன்னீங்க. அதுவும் ம். அத நம்ப மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அட்லீஸ்ட் இனியாவது மிஸ் பண்ணாம இருக்கலாம் பாருங்கய்யா. ஆமா. ஓ! மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ராதாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்ம்மா. ஆஹ் சொல்லுங்க. ஐயா, இந்த எந்த எந்த சிஸ்டமையும் ஃபாலோ பண்றதுங்கிற ஒரு இதை விட சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்மள இதென்ன இப்படி சாப்பிட்ற இதென்ன இப்படி இருக்கன்னு சொல்லி நம்மள கீழே தள்ளுறதுதான், அதை ஃபேஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆமா. இப்ப நீங்க மருத்துவம்னு சொல்றீங்களே, நம்ம ஒரு மருத்துவம் ஒரு ஒரு கோல்டு வந்தா கூட நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் தானே சரியாகும்னா, அதுக்குள்ள நம்மள வந்து அவங்க பண்ற தொல்லை
ரொம்ப அவங்கள போராடுறதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாமா. நம்ம அதாவது உடம்போட என்ன சொல்றாங்க, போராடுறத விட சோசியல் கிரிட். நம்ம சிக்கி இருக்கிறது சோசியல் கிரிட். இப்படியும் போக கூடாது, ஃபாலோ அப்படியும் போக பண்ண கூடாது. ஃபாலோ பண்ண முடியாத காரணமே வந்து பியர் பிரஷர் தாங்கய்யா. ஆமா ஆமா அதுக்குதான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் உள்ள கொண்டு வரலாம்னா அவங்க மாட்டேன்றாங்க. சரி நீங்க உங்க வழியில போங்க, நாங்க எங்க வழியில போறோம் தான் இருக்கு முடியுது. ஒரு நாள் ஆமாமா. 15 நாளைக்கு ஒருக்க விரதம் இருக்கேன்னா ஏன் ம். விரதம், இது மட்டும் சாப்பிட்டா என்ன, அதை மட்டும் சாப்பிட்டா என்ன, இந்த மாலைய பட்சம் முடியறதுக்குள்ள அந்த வெங்காயம் பூண்டை விடுறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து என்னமோ அப்படி ஒரு கஷ்டமா இருக்கு. எப்படி உணவுக்கு இந்த அளவு அடிமையா இருக்கும் பாருங்களேன். ஆமாமா, நாக்கு கடிமை தானே. அதனால தான் இவங்க உண்மையா. ஸ்வீட்ஸ் எல்லாம் புது புது வெரைட்டியா கண்டுபிடிக்க முடியுது. நம்ம நாக்குக்கு அடிமை இல்லைன்னு சொன்னா எதுக்கு 200 வகை ஸ்வீட் எப்படி வர முடியும்? இருக்கிறது ஒரு சுவை தான், இனிப்பு. அதுல என்ன 200 வகை? அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு தாங்க ஒரு நல்ல வழி வேணும். எவ்வளவு நம்ம தைரியமா இருந்தாலும் புடிச்சு இழுத்து ஆமா, விட்டுறாங்க, எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க ரொம்ப. எமோஷனல் பிளாக்மெயில் தான் அது. இல்லைன்னா இவங்களேன்ட்டு விலகி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தாதான் முடியும். அதாவது ஆமா தயவு தாட்சண்யம் இல்லாம நான் இப்படிதான் இருப்பேன், என்ன வேணா சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆமா, இருக்கணும். அது முக்கியமா அதுக்கு ரொம்ப வேணுமா? நமக்கு மனோதைரியம் வேணும். ஆமா. அடுத்தவங்க கமெண்ட்ஸ் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதாங்க. ஆமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ராமா. ஐயா, இந்த பிராணயாம பயிற்சி தேவையில்லை என்று மகரிஷி குறிப்பிட்டதை குறிப்பிட்டீர்கள். அதுக்குரிய விளக்கம் பிராணாயாம பயிற்சியை பற்றி பேசுகின்ற போது சொல்வீர்களா அல்லது? சொன்ன இல்லைங்கய்யா, அந்த மூச்சு ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு மாறிடுது, அது ஒண்ணுதான். அது ஒன்று. ஓகே. அதாவது இந்த மூச்சு இழுக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த கும்பகம் பண்ணும்போது நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ள இழுத்துரும், அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ரெண்டாவது, ரேசகத்துல வந்து 4 டைம்ல 4 மடங்கு காற்று மிதவை விடும்போது அந்த அளவுக்கு நமக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய காற்றுடைய அளவு குறையுது, அப்ப ஆக்சிஜனோட அளவு குறையுது. அதே மாதிரி சூன்யகத்துல வந்து காற்று எடுக்காம நிக்கணும், இப்ப அதுலயும் நமக்கு வந்து ஆக்சிஜன் குறையுது. அப்போ இந்த பிராணாயாம பயிற்சியில நம்ம உடம்பு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் பெரும்பகுதி குறைஞ்சி கார்பன் டை ஆக்சைடு உள்ள மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிடும். ஆனா அந்த பயிற்சியை அதை பிராணாயாம பயிற்சி அது மிகப்பெரிய ஒரு துறையாகவே இருக்குதே ஐயா. இருக்கட்டுங்கய்யா, அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? ஐயா, ஸ்விம்மிங்ல ஆக்சுவலி மூக்கு பிடிக்கிறாங்கல்ல, மூச்சு பிடிக்கிறாங்கல்ல ஸ்விம்மிங்ல, அப்போ அந்த பிரச்சனை. ஆமாமா ஆமா. ஆனா அதுல வந்து தண்ணிக்கு உள்ள போகும்போது தண்ணியில கூட ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்குள்ள ரியாக்ட் ஆகுமா? ஸ்விம்மிங் மிக அற்புதமான பயிற்சி வந்து நீச்சல். ஒன்று வந்து நம்ம டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணும், அப்புறம் அந்த தண்ணி ப்ரெஷர்ல வந்து நம்ம உள்ள நீந்துற போது அந்த அழுத்தம் நமக்குள்ள ஊடுருவோம், எனர்ஜி. தோல் மூலமா ஆக்சிஜன் இழுத்துருக்குதுன்றீங்க? ஆமா. ஓகே ஓகே. அது இல்லாம நீங்க தண்ணி 2 அடி 3 அடிக்கு உள்ள போனீங்கன்னா அந்த ப்ரெஷர் ஏற்படுது இல்லம்மா. ஓகே. அப்ப நம்ம காட்டுல இருக்கிற ப்ரெஷரை விட தண்ணிக்குள்ள ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்பை சுத்தி அழுத்தம் இருக்கும், அது ஓகே, அதுல எனர்ஜி ரிசீவ் ஆகும். ஓகே ஓகே. ஜஸ்ட் லைக் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கணக்கு சொல்றாங்கல்லம்மா, அதே பிரின்சிபல் தான். சுத்தி தண்ணியுடைய அழுத்தம் அதிகமாகும் போது உடம்புடைய அழுத்தம் குறைவா இருக்கும், அப்ப அந்த இடத்த உள்ள இழுக்கும். ஓகே ஓகே ஓகே. நீச்சல் பயிற்சி ரொம்ப நல்ல பயிற்சி, வாய்ப்பு கிடைச்சதுன்னா குழந்தைகளுக்கு அந்த பயிற்சி கொடுக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்து வராயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். அதாவது எல்லாமே சுவையான கருத்துக்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்த விதம் வேற வேற. வெற்றி ஐயா சொன்ன மாதிரி அவர் ஏன் வரல அப்படின்னாரு. 50 வயசுலயாவது வந்ததுன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு எனக்கு 20 வயசுல ஏன் வரலன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாரு. அதாவது வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிது. அதனால அது கிடைச்சதுன்னா பயன்படுத்திக்க வேண்டியதுதான்.
ஆமா. அடுத்தது நம்ம பிளேட்ல என்ன இருக்குன்றது நம்முடைய சுதந்திரம். அது மற்றவங்க என்ன சொல்றாங்க, என்ன நினைப்பாங்கன்றத பத்தி நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. ஆமா. ஒருவேளை சாப்பிட்டா முடியும் அப்படின்னா ஒருவேளை சாப்பிட்டு நல்லா இருங்க. இல்லை எனக்கு 2 வேளை முடியும்னா 2 வேளை. அவங்கவுங்க உடல்நிலை, பழகிய நிலை அதுதான் முக்கியம். தவிர காலையில சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம நைட்டு சாப்பிட்டு இப்ப நான் நைட்ல சாப்பிட்றது இல்ல. அப்போ மத்தியானம் சாப்பிட்டதை விட்டுட்டு காலையில அப்படியே இன்னும் தவிர்த்த பகல் வரைக்கும் கொண்டு போனாக்கா உடம்புல இந்த குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சு போயிடும். அதுவும் இந்த சுகர் இருக்கிறவங்க மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு அதையும் சேர்த்து சில பேர் எங்க மாமியார் இன்சுலின் போட்டுக்கிட்டு காலையில சரியா சாப்பிடாம காலையில மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் நானே சொன்னேன், சுகர் தண்ணி கொஞ்சம் கலந்து கொடுங்கன்னா கேட்கல. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல அதே தான் பண்ணாங்க. குளுக்கோஸ் ஏத்தின உடனே சரியாயிட்டாங்க. அதான். அதனால அவங்கவுங்க உடல்நிலை ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணுமே தவிர இது காலை 1 வேளை 2 வேளை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 2 வேளையோட நிறுத்திக்கிறது நல்லது. 1 வேளை உணவு கிடைக்காம இருக்கிறவங்க ஒருவேளை ரொம்ப கஷ்டங்கய்யா. அது இப்போ ரிட்டையர்டு பீப்புள் வெறும் வேலையே இல்லை சும்மா இருக்கிறோம்னு சொன்னா பண்ணலாம். அதையும் கூட இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு வேலைன்றதை நம்ம 3ஆ பிரிச்சிடுறோம். ஆமா ஆமா. இப்போ காலை முதல்ல 6 இட்லி சாப்பிட 3 இட்லி நிறுத்திடுறோம். போர்ஷன் கண்ட்ரோல். மதியம் ஒரு கைப்பிடி அளவு உணவு தான் மதியம். இரவு அதே போல 3 இட்லியோ 2 தோசையோ அவ்வளவுதான். அது நல்ல விஷயம். அதாவது 3 ஏன்னா பழகிட்டோம் 3 வேளைக்கு. திடீர்னு ஒரு வேளைக்கு மாத்த முடியாது. ஆமா ஆமா. அதனால பிரிச்சுக்கலாம். ஆமா, போர்ஷன் கண்ட்ரோல் இவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆமா ஆமா கொஞ்சமா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சாப்பிடுற நேரத்துல அளவு. மருந்து அதிகாரத்துல அதுல மணிமணியான குறள்கள். முதல் 7 குறள்களும் இத பத்தி தான் பேசுது. உணவு அளவு முறை, அந்த மாறுபாடு இல்லாத உணவு அப்படின்னு வரும். மருந்து என வேண்டாவாம் மாறுபாடு இல்லாத உணவு மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அது 7வது குறள். 6வது குறள் நினைக்கிறேன். அந்த 2வது குறள்ல மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி. இந்த ஒரு திருக்குறளை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா உள்வாங்கிட்டு எந்த நோயும் வராது. என்ன சாப்பிட்டோம், நீங்க அக்கௌண்டன்ட், அருந்தியது அற்றது, ரெண்டும் டெபிட் கிரெடிட் மாதிரி. என்ன சாப்பிட்டீங்க, எவ்வளவு செரிச்சது, எவ்வளவு போச்சு. இந்த அற்றதுன்றதுக்கு நான் இன்னும் சரியான விளக்கம். எல்லாருமே செரிமானத்தோட நிறுத்திக்கிறாங்க. அற்றது என்பது நம்ம கழிவு மண்டலத்திலிருந்து அற்றதும் முக்கியம். அற்றதுன்னா 2 அர்த்தம், செரித்தல், போக்குதல், நீக்குதல். அப்படி பார்க்கும்போது கழிவும் நீங்கணும். நீங்க போய் பெருங்குடல் எல்லாம் ஃபுல்லா ஸ்டாக் வச்சுக்கிட்டு மேல சாப்பிட்டா இன்னும் நிறைய உபாதைகள் வரும். அதனால இந்த 2 ஃபாலோ பண்ணாலே எந்த வியாதியும் வராது. மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது. மகரிஷி அதுக்கு இந்த குறளுக்கு அருமையான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த அற்றதுன்ற வார்த்தையில இன்னும் இதை சேர்த்துக்கணும். அதாவது செரிமானத்தோட நிக்காம கழிவு மண்டலத்துல இருந்து போய் வெளியில போகணும் அந்த அற்றது. அதை இந்த உணவை கரெக்டா சரி பண்ணிட்டாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அது ஊர் உலகம் என்ன சொல்லுங்கன்றத பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம வயசு, நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம 3 வேளை நைட்ல சாப்பிட மாட்டேன்னு வீம்பு பண்ணாலும் தகராறு பண்ணுவோம் வீட்டுல. இதனால ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா கூட இதனால தான் நீங்க நைட் சாப்பிடல, அதனால நம்ம கேர்ஃபுல்லா எனக்கு போதும், ஒரு இட்லி போதும், ஒரு 2 தோசை போதும், 1 தோசை போதும் அப்படின்னு முடிஞ்சு போச்சு வேலை. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இத பத்தி பேசுறதால ஒரு 2 டிப்ஸுங்க. அதாவது யாராவது நான் இப்ப முன்னாடி ஒரு வேளை சாப்பிட ட்ரை பண்ணி விட்டுட்டாங்கய்யா. அப்புறம்ல ஒரு 2 டிப்ஸ் எனக்கு சொன்னாங்க. என்னன்னா, இப்ப நீங்க சொன்னதோட கிட்டத்தட்ட அதோட இதுதாங்க. இதெல்லாம் ஒரு வேளை சாப்பிட்றவங்கள்ட்ட இருந்து எனக்கு கிடைச்சதுங்க. என்னன்னா, காலையில நான் முன்னாடி சாப்பிடுவேங்க. ஏன்னா காலை சாப்பாடு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் என்னால மாலையில சாப்பிடாம இருக்க முடியாதுங்க. அப்ப எங்க அண்ணன் 40 இயர்ஸா ஒரு வேளை சாப்பிடுறாரு. அவரு என்ன சொன்னாருன்னாங்க, நீங்க காலையில சாப்பிடாம நீ ஒரு 2, 3 மணி போல சாப்பிடுனாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னாங்கய்யா, வயித்துல நீங்க அற்றதுன்னு சொன்னீங்க பாருங்க. அதுக்காக சொல்றேங்கய்யா. வயித்துல கொஞ்சம் கூட அந்த இருக்கக்கூடாதுங்களா, அந்த கழிவு இருக்கக்கூடாதுங்களாம் காலையில. அதனால நீங்க காலையில ஏஞ்ச உடனே
ஈவன் நீங்க மாத்திரை எடுத்தாலும் பேதி மாத்திரை இல்லை ஏதாவது ஒன்று, பேதி மாத்திரை இல்லை, அவங்க வந்து இதை தான் சொல்றாங்க, சுடுதண்ணி நிறைய குடிக்க சொல்றாங்க. கொஞ்சம் கூட வயிறு அப்படியே காலியா இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பாதிப்பு வராதுங்களாம். அந்த அதுல வயிற்றுல வந்து இருந்ததுன்னா தான், ஏன்னா நீங்க காலையிலேருந்து சாப்பிட மாட்டீங்க பாருங்க, பாதிப்பு நிறைய வருங்களாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த வயிற்றை கிளீன் பண்றதுக்கு ஏதாவது நம்ம டிவைஸ் பண்ணிக்க வேண்டியதுதாங்க, நமக்கு ஏதோ பிடிச்சத ஒண்ணு. நன்றிகள். அதாவது வெற்றியா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு. நம்ம உடம்புலயே டாக்டர் இருக்காரு வைத்தியநாதன், அவர் பார்த்துப்பாரு. வயிறு போல ஒரு சிறந்த மூளை எதுவும் கிடையாது. இரண்டாவது மூளை வயிறு. கரெக்டா சொல்லும், உன் மந்தமா இருக்கு, இல்ல சாப்பிடாத, இல்ல பசிக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சாவது சாப்பிட்டு தோலை அப்படின்னு சொல்லும் வயிறு. அந்த நேரத்தை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். யாரோ உங்க அண்ணன் வந்து ஒரு யோகி மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு, நீங்க ஃபார்ம்ல போய் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அதனால அது அண்ணனை நீங்க ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதை நீங்க கேளுங்க, அதான் முக்கியம். வாழ்க வளமுடன். இதுக்கு என்ன தீர்வுனாங்கய்யா, கொஞ்சம் தவம் பண்ண பண்ண நமக்குள்ளேயே நம்ம கவனிக்கக்கூடிய உணர்வு அதிகமாகும். மகர்ஷி வந்து உணவை பற்றி எதுவுமே பேசலை. ஏன் சாமிஜி வந்து அதை முக்கியப்படுத்தலை? என்வி எல்லாம் தேவையில்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆன்மீகம் வந்தாலும் என்வி வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மகர்ஷி அந்த கட்டுப்பாடெல்லாம் பேசுனே கிடையாது. என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த தவத்தையும் இந்த தத்துவ விளக்கங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வர வர நமக்குள்ளே ஒரு ரிஃபார்மேஷன் வரும்ன்றாரு, செல் ரிஃபார்மேஷன். அப்படி வரும்போது நம்ம உடம்பே வந்து இந்த உணவு வேணும், இந்த உணவு வேண்டான்னு முடிவெடுக்குமா, இது தேவையில்லை, இதெல்லாம் எதுக்கு சாப்பிட்ற அப்படின்னு நம்ம உடம்பே மாறுமாமா. அதனால தான் மகர்ஷி அவர்கள் வந்து உணவை பற்றி எதுவுமே இங்கே நம்ம சிஸ்டத்தை வலியுறுத்தலை அப்படின்ற கருத்து இருக்குங்க. அதனால் தவம் நல்லா நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம உடம்பே சொல்லும், இது தேவை, இப்போ சாப்பிட்லாம், இப்போ வேண்டாம் அப்படின்றதெல்லாம் உடம்பே அதை டேக் கேர் ஆஃப். பையா சொன்ன மாதிரி அது நம்ம சும்மா மட்டும் பயிற்சி பண்ணாமல் கவனிச்சோம்னா மனசு தானே இப்போ எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுது இல்லைங்களா? இப்போ ரெகுலர் சாப்பிட்றவங்க எல்லாம் உடம்பு என்ன சொல்லுது அப்படின்னா, உடம்பு சொல்றது கேட்கறது இல்லை, மனசு சொல்லுது சாப்பிட்றாங்க. இப்போ உடம்புக்கு போகணும்னு சொன்னால் தவம் பண்ணாதானே உடம்புக்கு போக முடியும். அப்போ உடல் மொழி என்ன, உடம்புடைய சிம்டம் என்னன்றதை போகணும்னு சொன்னால் முதல்ல தவத்தில் வந்து ஆழ்ந்து போக போக தத்துவத்தை தொடர்ந்து நம்ம சிந்திக்க, படிக்க, கேட்க நமக்குள்ளேயே ஒரு செல் மாற்றம் வரும். செல் மாற்றம் வந்தால் தான் உணவு வந்து ஸ்டேபிளாக நிற்க முடியும். நம்ம வற்புறுத்தி வந்து ஒன்று மாற்றணும்னு சொன்னால் மனசு வந்து அதுக்காக ஏங்கும், ஐயோ சாப்பிட முடியலையே ஏங்கும். இதுக்கு மாறாக மனசே வந்து இது வேண்டான்னு ஒதுக்கிட்டு வச்சுங்களேன், அப்போ அதுக்கு வந்து அந்த தவிப்பு இருக்காது. அதனால நான் பயிற்சி செய்து வந்தால் போதும், மனவளக்கலை பயிற்சி மிக அற்புதமாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் ஆன்மா பாகம் 16 இந்த சிறப்பான இந்த சிந்தனையுடைய எமக்கு வழங்கிய பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு எல்லோருமாக சேர்ந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு